இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். டெல்லி ஜந்தர் மந்தர்ல என்னதாங்க நடக்குது? திரு விஜய் ஏன் அங்க போனோம்? ஒரே கொஸ்டின் இருக்குல்ல, என்ன ஆச்சுன்னு முழுசா பார்க்கலாம் வாங்க. ரீசெண்டா ஒரு நீட் எக்ஸாம் நடந்ததுங்க. அது எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு. என்ன படம் ரிலீஸ் ஆன மாதிரி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, லீக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிய வருது. உடனே நிறைய பேர் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. அவ்வளவு பிரச்சனையும் தாங்கி படிக்கணும்ல. நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டாங்க. இந்து சொன்னது படி 11, ஆனா அன்அஃபிஷியலா 20 அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். எல்லாம் சின்ன சின்ன பசங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு ரொம்ப மன உடைஞ்சு போய் இதுக்கு பொறுப்பான மத்திய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். அதே மாதிரி இனிமேல் இந்த முறைகேடு நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக இந்த கருப்பு மூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்குது. அப்பதான் வந்து கலந்துக்கிறாரு சோனம் மாக்சுக். இவர் யாரு அப்படின்னா ஒரு பெஸ்ட் இன்ஜினியர், மக்களுக்காக போராடுற ஒரு சமூக போராளி. இவர் உண்ணாவிரதம் இருக்காரு. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 21 நாள் இருக்கு. அப்பவும் உண்ணாவிரதத்தை முடிக்கல. அரசும் இவங்களோட கோரிக்கையை ஏத்துக்கிற மாதிரி இல்லை. அப்ப திடீர்னு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. இதுவே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான். இந்திய நாட்டுல எல்லாத்துக்கும் இறைமை இருக்கு. போலீஸ் நினைச்சா தூக்குறதுக்கும் இல்லைன்னா நீங்க நாட்டுல 21 நாளைக்கு வரைக்கும் உண்ணாவிரதம் இருங்கன்னு சொல்றதுக்கும் எப்படி ரைட்ஸ் இருக்குன்னு தெரியல. அதனால அது நடக்குது. அதுக்கப்புறம் தான் இது வந்து பெருசா வெடிக்குது. அந்த அமைப்போட நிறுவனர் இருக்காரு பாத்தீங்களா, அபிஜித் திப்கே, அவர் என்ன சொல்றாரு, நாங்க எல்லாருமே உண்ணாவிரதம் இருக்க போறோம் அப்படின்னு சொல்றாப்ல. அதோட நிக்காம டெல்லி செலோ அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது பாத்தீங்களா, அதே மாதிரி பாராளுமன்றத்தை நோக்கி எல்லாரும் பேரணியா போவோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து பாராளுமன்றத்தை நோக்கி இளைஞர் படையோட புறப்படாமல் செஞ்சுட்டாங்க. இப்ப இதாங்க டெல்லியில கலவரமா வெடிக்குது. இது கேட்கறதுக்கு சாதாரண நியூஸ் இருந்தாலும் இது அனைத்து மக்களோட அடிப்படை அம்சமான கல்வி சம்பந்தப்பட்டதுன்றதால இந்தியா ஃபுல்லா பயங்கர சென்சேஷனா போயிட்டு இருக்கு. அந்த அமைப்புக்கு ஆதரவா தான் திரு விஜய் அவர்கள் ஜந்தர் மந்தர் வந்ததா ஒரு சில புல்லுருவிகள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது பொய்யானது. இவங்க இந்த ஃபேக் நியூஸை சில பேர் இன்டென்ஷனோட பரப்பலாங்க. இதெல்லாம் தவறு. அது திரு விஜய் அவர்களோட பேரை தாங்க கிடைக்கும். இவ்வளவுதான் நியூஸ். வேற ஏதாவது இருந்தால் கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்றேன். இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.